الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله أسماء الحسنى فادعوه بها صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் தராஹ்விலே ஓதப்பட்ட ஆயத் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு அவரை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். பொதுவாகவே உலகத்தில் ஒரு மனிதனை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அவனுடைய பெயர்தான். சில பேர்களுக்கு சில விதமான பெயர்கள் கொடுக்கப்படும். சில நேரங்களில் இயற்பெயரை விட பட்ட பெயர் அவருக்கு பிரபலமாகி போய்விடும். நமக்கு மத்தியிலே சில பேர்களை இயற்பெயர் சொன்னாலும் கூட தெரியாது, அவருடைய பட்ட பெயரை கூப்பிட்டு அவரை அழைத்தால் தான் அவரை தெரியும். இப்படி பெயர்களுக்கு மத்தியில் ஏராளம் நம்மால் காணப்படுகிறது. அதுபோன்ற அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு இரண்டு பெயர்கள் இருப்பதுதான் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு கிட்டத்தட்ட ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. குர்ஆனை திறந்தவுடன் நான் பார்க்கக்கூடிய அந்த முதல் பக்கத்தின் 99 பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள். இப்ப இந்த பெயர்களை எல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் எப்படி அதற்கு பதிலளிக்கிறார்? குர்ஆனிலே திரும்ப திரும்ப இந்த ஆயத்தில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, திருநாமங்கள் என்று அல்லாஹ் தனது பெயரை பற்றி எதற்காக குறிப்பிட வேண்டும்? இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆயத்தில் எனக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கூறி அழையுங்கள் என்று சொல்கிறார். இதை போன்று இன்னொரு சூராவில் பனி இஸ்ராயீல் அதிலும் அல்லாஹ் சொல்கிறார். அதை போன்று இன்னொரு சூரத்து தாகாவிலும் அல்லாஹ் பேசுகிறார். சூரா ஹஷர், குர்ஆனுக்குள் மட்டும் 4 சூறாக்களிலே அல்லாஹ் தனக்கு திருநாமங்கள் உண்டு, அதில் எதை வேண்டுமானாலும் கூறி அழையுங்கள், அப்படி நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்டதை நான் கொடுக்கிறேன், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி தருகிறார். இப்ப இந்த அழகிய திருநாமங்கள் மனிதர்களை போன்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏனால் மனிதர்களுடைய திருநாமங்களை பொறுத்தவரையும் அவர் அதற்கு தகுதியானவரா என்று நம்மால் சொல்ல முடியாது. எத்தனையோ பெயர்கள் வைப்போம். சில பேருக்கு அப்துல் ரஹ்மான் பேர் வைப்போம். ரஹ்மானின் அடிமை. இப்ப ரஹ்மான் என்றால் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யக்கூடியவன் என்று பொருள். அப்துல் ரஹ்மான் என்ற பெயருக்கு தக்கவாறு அவர் இருக்க மாட்டார். அவர் எல்லோரும் மீதும் சில நேரங்களில் கடுகடுவென்றே இருப்பார். யாரை பார்த்தாலும் சில நேரம் சிறு சிறு என்று இருப்பார். இப்போ அவருக்கு அந்த பெயர் பொருத்தமானதாக அமையும், சில நேரங்கள் அமையாமல் போகும். அப்துல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவருடைய அடிமை, அவர் பார்ப்பதற்கு சுபாவமுடைய மனிதராக இருப்பார். சில பேர்களுக்கு பொருந்தும், சரியாக அந்த பெயர்கள் பொருந்தும். இப்படி அல்லாஹ்வுக்கு என்று இருக்கக்கூடிய அத்தனை திருநாமங்களில் எடுத்து ஏதாவது நாமங்கள் அல்லாஹ்வுக்கு பொருந்தாதா என்று நீங்கள் பார்த்தால் எந்த நாமத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ரஹ்மான் என்றால் எல்லோருக்கும் அவன் அருள்பாலிப்பவன், அந்த தன்மை அவனிடத்தில் இருக்கும். ஜப்பார் என்றால் எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியவன், அதற்கும் அவன் தகுதி பெற்றவனாக இருப்பான். கவி என்றால் எல்லோரையும் ஆதிக்கம் பெற்றவன் அல்லாஹ், அதற்கும் அவன் தகுதியானவனாக இருப்பான். இப்படி எத்தனை திருநாமங்களை அல்லாஹ்விடம் ஒப்பிட்டு நீங்கள் பேசினீர்களோ அந்த திருநாமங்களை விட அதீத தகுதியுடையவனாகத்தான் அல்லாஹ் தன்னை காட்சி அளிக்கிறான்.
இதுதான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய தன்மைகள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல குர்ஆனை திறந்தவுடன் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நம்மால் படிக்க முடிகிறது. வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹு என்று ஆரம்பிக்கும் 99 திருநாமங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பேர் எத்தனைங்க? 99 அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன 99 மட்டுமா என்றால் கிடையாது. சில சூஃபியாக்கள் இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கிட்டத்தட்ட 1000 பெயர்கள் இருக்கிறது. 1000 பெயர்களை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். நமக்கு தெரிஞ்சது ஒரு 99 அவ்வளவுதான். ஹதீஸில் இருக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தால் அதிகம் அழகாக இருக்கும். என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்திற்காக உலகத்திலேயே சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒரு 10 பேர் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியலாம். அந்த 10 பேர்களை பெருமானார் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 பேருக்கு இவர்கள் சுவனத்தில் என்று சொல்லி முடிக்கிறார்கள். சரி, நபியினுடைய இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தால் அப்போ சஹாபாக்களில் இந்த 10 பேரை தான் உலகத்திலேயே நாயகம் சுவனத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்களா? வேற யாரையும் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலையா அப்படின்னு பார்த்தா இல்ல. நாயகம் ஏராளமானவர்களை சஹாபாக்களில் இவர் சுவனத்திற்கு போகக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த 10 பெயர் மட்டும் எதற்கு குறிப்பாக்கப்படுகிறது என்றால், அந்த ஹதீஸில் இந்த 10 பெயரை மட்டும் தான் ஒரு வாக்கியமாக நாயகம் சொன்னார்கள். உதாரணமாக சொன்னால், இன்றைய ஜும்மாவிலும் கூட சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சொன்னார்கள், இப்பொழுது ஒருவர் செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள் வருவார், அவர் சுவனவாசி. நீங்கள் யாராவது சுவனவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் சொன்னார். இப்படி சொன்னோன்னு சஹாபாக்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? வாசலை நோக்கி மட்டுமே சஹாபாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தார்கள், ஒரு சஹாபி நாயகம் சொன்னதை போலவே வந்தார். அடுத்த நாள் உரையிலும் பெருமானார் அப்படியே சொன்னார்கள். அப்படியே அவரே தான் வருகிறார். மூன்றாவதும் அப்படிதான் சொன்னார்கள், அவரே தான் வருகிறார். எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை தள்ளி வைத்து பார்த்தால் உலகத்திலேயே ஏராளமானவர்களை நாயகம் சுவனவாசி என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள் 1000க்கும் மேல் இருக்கிறது. நமக்கு தெரிந்த பெயர்கள் என்று சொல்ல போனால் இந்த 99 பெயர் தான் நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக ஹதீஸ்களில் ஒரு 4 வகையாக அல்லாஹ்வுடைய பெயரை எடுத்து வைக்கிறார்கள். நாம எவ்வளவோ அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோம். அதை எப்படி துஆ செஞ்சா அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான், அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா. சொல்கிறார்கள், 4 வகையாக அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று என்னன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் இதை சூட்டி அல்லாஹ்வை அழைத்தால் அவன் பதில் கொடுப்பான் என்று ஒரு சில பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை சூட்டி அல்லாஹ்வை அழைப்பது, இது ஒரு வகையான பெயர்கள். இரண்டாவது ஒரு வகை என்னவென்றால், திருக்குர்ஆனில் கூறப்பட்ட பெயர்கள். இப்ப சொன்னல 99 பெயர்கள் ஆரம்ப பக்கத்துல இருக்குது. இந்த 99 பெயர்களை கூப்பிட்டு நான் அல்லாஹ்வை அழைப்பது, இப்படி அழைக்கும் பொழுதும் அல்லாஹ் எனக்கு பதில் தருகிறான். இது இரண்டாவது வகையான அல்லாஹ்வை நாம் அழைக்கக்கூடிய முறை. மூன்றாவது பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் என்னன்னா, சில பேர்களுக்கு மட்டும் தான் அந்த பெயரை அல்லாஹ் காட்டி கொடுத்து வைத்திருக்கிறான். அவனுடைய பெயர் தான், ஆனா எல்லாத்துக்குமா அந்த பெயர் தெரியாது. ஒரு சிலர்களுக்கு மட்டுமே அந்த பெயர்களுக்கு வெளிச்சம் தெரியும், அந்த பெயர்களுக்கு அர்த்தம் தெரியும், அந்த பெயர்களுடைய தாற்பயம் என்னவென்று புரியும். எல்லாத்துக்கும் அந்த பெயர் அல்லாஹ் சொல்லவில்லை. அப்படி யாரையாவது நாம் பார்க்கிறோம் சொன்னா அதற்கும் விளக்கம் எழுதுகிறார்கள். நாளை மறுமை தினத்திலே எல்லோரும் எல்லா நபிமார்களுக்கும் பரிந்துரைக்காக உம்மத்து போகும். எல்லா உம்மத்தும் போகும் பொழுது எல்லா உம்மத்துடைய நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேசுவார்கள். நாயகம் பேசக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்கும்? அந்த நிலையை எடுத்த உடனே அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்காண்டி நான் ஒரு இடத்துல பரிந்துரை செய்கிறேன், எனக்கு சுவனத்தை கொடு, என்னுடைய உம்மத்துக்கு சுவனத்தை கொடு அப்படிலாம் அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. இப்ப நாயகம் அந்த பரிந்துரை பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பணித்து இந்த உலகத்தில் இந்த உம்மத்திற்கு சுவனத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஒண்ணும் பேசல, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால போய் நாயகம் சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். சஜ்தாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து விட்டார்கள். இப்ப அந்த விழுந்து நாயகம் துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நாயகத்துடைய மனதில் ஒரு சில அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தனது பெயர்களை இடச் செய்கிறார். இது அல்லாஹ்வே நாயகத்திற்கு கொடுத்த அருட்கொடை.
இது அல்லாஹ்வே பெருமானாருடைய மனதில் உதிக்க வைக்கிறார் இந்த பெயர்களை. அந்த பெயர்களை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு சுஹரத்தை கொடுத்துரு, யா அல்லாஹ் என் உம்மத்தை எல்லாத்தையும் மன்னித்துரு என்று அந்த சஜிதாவிலிருந்து நாயகம் துஆ செய்கிறார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சொன்னான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் என்ன கேளுங்கள் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் யாருக்கு பரிந்துரை செய்யாலும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று அப்போது அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சிலர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்வார்கள். அந்த இடத்துக்கு தான் எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். அந்த இடத்தை நாயகத்திற்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்தான். மகாமே மஹ்மூதா என்று ஒவ்வொரு வாங்குக்கு பின்னாலும் யா அல்லாஹ் எனது நாயகத்திற்கு மகாமே மஹ்மூதாவை கொடு, மகாமே மஹ்மூதாவை கொடு என்று துஆ செய்கிறோமே, அதை பெருமானாருக்கு மட்டும் தான் அப்போது அல்லாஹ் கொடுப்பான். இது நான்காவது வகையா. இது மூன்றாவது வகையான ஹதீஸில் வரக்கூடிய அஸ்மாஉல் ஹுஸ்னா. நான்காவது ஒரு வகை இருக்குதுன்னா, இந்த பெயர்களை அல்லாஹ் யாருக்குமே சொல்லி தரவில்லை, அவன் தன் வசம் மட்டும் அந்த பெயர்களை வைத்துக் கொண்டான். இதுவரையும் அந்த பெயர் என்ன, அல்லாஹ்வுடைய பெயர் என்ன என்பதை அல்லாஹ் யாருக்குமே சொல்லி தரவில்லை. அப்படி ஒரு சில பெயர்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் அறிந்து கொண்டு வைத்திருப்ப மிகப்பெரிய இல்மு. உலகத்தில் யார் யாரோ பெயரையோ நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இத்தனை பெயர் இருக்குது, அவன் இவ்வளவு தன்மைகள் கொண்டவனாக இருக்கிறான், அவன் இந்த நேரத்தில் இந்த பெயர்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒரு மிகப்பெரிய தன்மையை வெளிக்கொண்டு வருவான் என்பதை நாம் தெரிய வேண்டாமா? ஹதீஸ்களில் இப்படி வருகிறது. 99 பெயர்கள் குர்ஆனையும் தாண்டி ஹதீஸ்களில் ஒரு பெயர் வருகிறது. யா மன்னான் என்பது ஹதீஸில் மட்டும்தான் வருகிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுக்கு மன்னான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்று பெருமானார் காட்டி கொடுத்தார்கள். மன்னானுக்கு பொதுவாக அர்த்தம் சொன்னால் அதிகம் உபகாரம் செய்பவர். ஹதீஸ்களில் பார்க்க போனால் 2 விதமாக அர்த்தம் சொல்வார்கள். கேட்காமலே கொடுக்கக்கூடியவர். ஒருவன் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட யா மன்னான் யா மன்னான் யா மன்னான் துஆ செஞ்சுட்டே இருக்கிறான்னு சொன்னா, இவன் என்ன துஆ செய்றான்? யா மன்னானுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா யா மன்னானுடைய அர்த்தமே என்னன்னா, கேட்காமலே கொடுப்பான். என்ன கேட்பான் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன கேட்க போறோம்ன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த யா மன்னான் என்ன கொடுக்கும் சொன்னா, நம்ம என்ன கேட்க இருக்கிறோமோ அதை கேட்காமலே அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். இரண்டாவது ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள் யா மன்னானுக்கு, நம்ம என்ன கேட்கிறோமோ கேட்பதை விட அல்லாஹ் அதிகமாக தருவான். யா மன்னான் சொல்லி துஆ செய்யலாம். 2 அர்த்தத்துல எந்த அர்த்தமும் சொல்லி நம்ம துஆ செஞ்சாலும் அது மிகப்பெரிய துஆவாக அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கேட்பதை விட அதிகமா அல்லாஹ் கொடுக்கறானோ அது பெரிய விஷயம் தானே. நான் கேட்காமே அல்லாஹ் கொடுக்கறானோ அதை எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அப்படியே துஆ செய்தார். யா மன்னான் யா ஹலீம் என்று சொல்லி பல வார்த்தைகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒருவர் துஆ செய்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்டுட்டே முடித்த பிறகு நாயகம் சொன்னார்கள், இந்த சஹாபி என்ன வார்த்தையை கொண்டு இந்த துஆவை செய்தாரோ அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் காரணமாக, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் காரணமாக அவருடைய துஆவை மறுக்க மாட்டான், ஏற்றுக்கொள்வான். யா மன்னானுடைய அர்த்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்தார்கள். அவருக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் விட மாட்டான் அவன் கேட்டதை என்று சொல்லி தருகிறார்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நம்மை கேட்டதை எல்லாம் வாங்கி தருகிறது, பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது. இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்டால் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். சரி, அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்ம சொன்னோம் 99 இருக்கிறது, 1000 பெயர்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னோம். அந்த பெயர்களிலே உச்சகட்ட பெயராக அல்லாஹ் எதை கொண்டு வந்து இருக்கிறான்? நமக்கு ஒரு சில பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு இத்தனை பேர் இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச பெயர் இந்த பேர் தான்ப்பா, அந்த பேர்ல யாராவது என்ன கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்வுக்கு 1000 பெயர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய பெயர் சொல்ல போனால் குர்ஆன் முழுக்க திரும்ப 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 சொல்லும் பொழுதே அப்படித்தான் சொல்கிறோம், அல்லாஹ் என்ற பெயர் இதுதான் உச்சகட்டமாக அல்லாஹ்வுக்கு பிடித்த பெயர். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு வேறு எந்த நாமங்களையும் அல்லாஹ் ஈடிணையாக வைத்து பேசவில்லை. குர்ஆனில் 6666 ஆயத்துகள் இல்ல, 2000 வார்த்தைகளுக்கும் மேலே அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது.
குர்ஆனை திறந்து பார்க்க போனால் எந்த பக்கத்திலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாமல் அடுத்த பக்கத்தை திருப்ப முடியவில்லை. அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை எவ்வளவு இணக்கமாக இருந்தால் இந்த கட்டத்தில் எல்லாம் அந்த அல்லாஹ் வார்த்தையை நாம் பார்க்க முடியும். திக்ரை நம்ம எடுத்துக்கலாம், தொழுகை எடுத்துக்கலாம், துஆக்கள் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துருக்குமே. இவ்வளவு அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்குது அல்லாஹ்ட்ட. இவ்வளவு அஸ்மாஉல் ஹுஸ்னா இருந்தாலும் கூட அல்லாஹ் பெயரை எடுத்துட்டு வேற பெயரை வச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரியாது. அல்லாஹு அக்பர் என்று சொல்றோம், ரஹ்மானு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுதா தொழுக கூடுமா? ஜிக்ர்ல செய்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றோம், லா இலாஹா இல்ல ரஹ்மான் அப்படி சொன்னா இப்போ நம்ம எத்தனையோ திக்ர்கள், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் இடத்துல சுப்ஹானல் ஜப்பார், கொஞ்சம் வித்தியாசமா நமக்கே தெரியும். ஆனா அதுவும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், திக்ரை எடுத்தாலும் தொழுகை எடுத்தாலும் மற்ற எல்லா இபாதத்துகளை எடுத்தாலும் அல்லாஹ் 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 என்று வந்துதான் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறார். காரணம், ஆக சிறந்த பெயராக அல்லாஹ்விடத்தில் இருப்பது அந்த பெயர் தான். இது அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்ல வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்மலைக்கு அழைக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அல்லாஹ்வே பேசுகிறான். இன்னனி அனல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொன்னான், மூசாவே பயப்படாதீங்க, நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்று தான் சொல்கிறாரே, நான் தான் ரஹ்மான் சொல்லல, நான் தான் ரஹீம் சொல்லல, நான் தான் கஃபார் அல்லாஹ் சொல்லல, நான் தான் அல்லாஹ் என்று தான் அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் நம்மை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். எனவேதான் இந்த அல்லாஹ்வுடைய பெயருக்கு இணையாக வேறு பெயரை எத்தனையோ பேர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் அல்லாஹ்வுக்கு ஈடாக பேசியிருக்கிறார்கள். நானும் படைப்பேன், நானும் அல்லாஹ் மாதிரி தான் இதெல்லாம் பேசியிருக்கார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர்களுக்கெல்லாம் நான் நான் என்று சொல்லும் பொழுது வேற ஏதாவது தன்மைகளை கொடுத்து பேசுவார்களே தவிர இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை தன்மையை எடுத்து யாரும் பேசியது கிடையாது. ஃபிரௌன் அவ்வளவு பெரிய ரட்சகன் என்று சொன்னான், ஆனால் அவனும் உபயோகித்த வார்த்தை என்பது ரட்சகன் என்று தான் பேசினான். அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உலகத்தின் உச்சகட்ட ரப்பு என்று தான் பேசினான். நான் தான் அல்லாஹ் என்று ஃபிரௌன் பேசினான். இன்னொரு இடத்துல முசைலமா சொன்னானா, எங்க அல்லாஹ்வை தேடுறீங்க? நான் அல்லாஹ்வை தேடி எல்லா பக்கமும் போறீங்களே, நான் தான் ரஹ்மான் ரஹ்மான் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். உலகத்தில் அல்லாஹ் நான் தான் என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. அப்படி முடித்தவர்களை எல்லாம் அல்லாஹ் முடிச்சு விட்டான். தஃசீரில் இதே எழுதும் பொழுது தஃசீர் எழுதுகிறார்கள், ஒருவர் முன் வந்தார். அவர் இந்த வார்த்தையை சொன்னார், என்னன்னா, நான் தான் அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார். உலகத்தில் இதுவரையும் யாரும் சொல்லாத வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார். அல்லாஹ் எப்படி தெரியுமா மூத்த கொடுத்தான்? எப்படி ஒரு மெழுகுவர்த்தியை பொறுத்துனா அது உருகி போய்விடுமோ அதுபோல தலையினுடைய உச்சத்திலிருந்து கால் வரையும் அப்படியே உருகிய அல்லாஹ் அவனை அழித்து விட்டான். அல்லாஹுக்கு என்ற அந்த சிஃபத்தை உலகத்தில் யாரும் எடுக்க முடியாது. அது தனிப்பட்ட சிஃபத். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் கேட்டது கிடைக்கும். நோய்க்கு எத்தனையோ ஷிஃபாவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பெயர்களை விட்டும் அல்லாஹ் என்ற பெயரை எடுத்து பிரத்யேகமாக கொடுக்கிறார். வழக்கமாக நாம் காலையிலும் மாலையிலும் ஒரு துஆ ஓதுவோம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அப்ப பிஸ்மில்லாஹில்லதி அர்த்தமே என்னன்னா, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு, வானம் பூமிகளை படைத்த அந்த ரப்பினுடைய பொருட்டால் நான் எல்லா விஷக்கண்டுகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இதனுடைய பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையிலும் மாலையிலும் யார் கரெக்டா இந்த துஆ ஓதுறாரோ அவருக்கு எந்த நோயும் வராது, எந்த விஷக்கண்டுகளும் அவரை தீண்டாது. இதை உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அவருடைய மகன் அவான் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஒரு இடத்திலிருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு சொன்னார்கள், இது போல ஒரு திக்ர் இருக்கிறது, இதை சொன்னால் காலையிலும் மாலையிலும் சொன்னால் எல்லா விதமான விஷக்கண்டுகளில் இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு மகன் சொல்கிறார்கள். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹுடைய மகன் அவான் அவர்களுக்கு ஒரு பக்கம் வாதம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வேடிக்கையாக சிரித்தார். இந்த சிரிப்புக்கு என்ன காரணம் என்றும் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். உடனே சபையில் இருந்த உட்கார்ந்து அவர்கள் எழுந்து சொன்னார்களாம், நீ எதற்காக சிரிக்கிறாய் என்று எனக்கு தெரியும், எழுந்து என்று அவரை எழ வச்சு சொன்னார்களாம்,
இப்படி நீங்க சொல்லக்கூடிய துவா உண்மையா இருந்தா உங்களுடைய நிலை இப்படி ஒரு பக்கம் வாதம் அடிச்சிருக்குமா என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய நினைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன், உண்மைதான். நான் அந்த துவாவை தினம்தோறும் ஓதிருந்தால் இந்த நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்க மாட்டேன். நான் ஓதாத சில நாட்கள் இருந்ததே, அதில் தான் அல்லாஹ் நினைப்பை இப்படி ஆக்கினான் என்று சொல்வாங்க. ஆக பெரும் சிறப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். தஸ்பீஹாத்துகளிலே ஆக பெரும் தஸ்பீஹாத்தாக மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ் 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 சொல்வதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். எத்தனையோ திருநாமம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அல்லாஹ் 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 மீட்டி மீட்டி சொல்லுங்க, உங்களுடைய உடல்கள் ஆரோக்கியமாகும், பெரும் பெரும் நோய்க்கு அது ஷிஃபாவை கொடுக்கும். பெரிய ஆஸ்பத்திரியில ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்கோம், போராடி கொண்டிருக்கார் உயிருக்காக வேண்டி, அவருக்காக பள்ளியில் வந்து உட்கார்ந்து நீங்கள் அல்லாஹ் 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 என்று சொல்லுங்க. இங்க சொல்லக்கூடிய அந்த சத்தங்கள் அந்த ஒரு உயிரை பிடித்து எப்படி நிறுத்துகிறது என்று பாருங்கள். சொல்லக்கூடிய வார்த்தை ரப்புடைய வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். சொல்லி நான் சொன்னால் அல்லாஹ் பிடித்த அந்த உயிரை நிப்பாட்ட மாட்டானா? அல்லாஹுக்கு அடுத்த வார்த்தையாக நாம் பார்ப்பது ரஹ்மான் என்ற வார்த்தை. இது அல்லாஹுக்கு அடுத்து ரஹ்மான் என்ற பெயர் என்பது சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. ரஹ்மானை குறித்து ரஹ்மத் செய்பவன் என்பதாக நேற்றைய தினம் தராவியிலே ஏராளமாக ரஹ்மானை பற்றி நாம் படித்தோம். அடுத்து வந்து விடலாம். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பெயரில் ரஹீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான். இந்த மூன்றுல வைக்கக்கூடிய பெயர்கள் தான் ஆக உச்சகட்ட சிறப்பான பெயர். பிள்ளைகளுக்கு எவ்வளவோ பெயர் வைக்கிறோம். இந்த பெயரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போலாம். அதாவது வித்தியாசமா பெயர் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அல்லாஹ்க்கு என்ன பெயர் பிடிக்கும் அதை வைக்கணும் என் பிள்ளைக்குன்னு அந்த ஆசை வரல. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு என் பேர்ல இருந்து ஒரு சில லெட்டர் எடுத்துக்கோங்க சார், என் ஒய்ஃப் பேர்ல இருந்து ஒரு சில லெட்டர் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் இணைங்க, என்ன வருது பாருங்க, அந்த பெயரை வைங்க. ஹஜ்ரத்துக்கே வந்து சொல்லக்கூடிய நிலை. இந்த பெயருக்கு தாக்கம் இருக்கிறது. நாயகம் சொன்னார்கள், உங்கள் பெயருக்கு தாக்கம் இருக்கிறது, எனவே நீங்க அல்லாஹ்வுடைய பெயரை சேர்த்து அபுதை வையுங்கள். ஆக சிறந்த பெயர் உலகத்திலேயே அப்துல்லா, அடுத்து அப்துல் ரஹ்மான், அடுத்து அப்துல் ரஹீம், அடுத்து நபிமார்கள், அடுத்து சஹாபாக்கள், இப்படித்தான் பெயர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்துகிறார்கள். ஆனா நம்ம வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அப்போ அடுத்ததாக நாம் பார்க்க பொழுது ரஹீம் என்ற பெயர். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், நீண்ட காலமாக குழந்தை இல்லை, அல்லாஹ்விடம் அதிகம் பேசக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு எனக்கு குழந்தை வாங்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பெண்மணியை தெரியும், நல்ல பெண்மணி என்பதற்காக இந்த பெண்மணி சார்பாக அல்லாஹ்விடத்தில் முறையிட போனார்கள். சொன்னார்கள், இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த பெண்மணியை குழந்தை கேட்கிறார்கள் என்று எடுத்துதான் வைக்க முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வந்து கேட்கலாம், கொடுக்கலாம் முடியும். அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரே ஒரு வார்த்தை, என்னன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அந்த பெண்மணிக்கு அகீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அகீம் அப்படின்னா என்னன்னா அவள் குழந்தை பாக்கியம் இல்லாதவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்லையா அல்லாஹ், அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க, ஏதாவது எதுவும் பேசல. காரணம், எடுத்தவுடன் ஒரு நபிக்கு அப்படி பேசுவதற்கு முடியாது. கேட்டதை கேட்டு வந்து அப்படியே அந்த பெண்மணியிடம் வந்து சொல்லிவிட்டார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் இப்படி சொல்லிட்டாமா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அதை சொல்லி முடிச்சுட்டான். அந்த பெண்மணியும் திரும்ப போய்விட்டார். ஒரு சில வருடங்கள் கழிந்த பிறகு அந்த பெண்மணி வரும் பொழுது ஒரு குழந்தையுடன் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பார்த்தவுடன், அந்த பெண்ணை பார்த்தவுடன் தெரிந்து விட்டது. உடனே குழந்தையை பார்த்து கேட்கிறாங்க, இது யாருடைய குழந்தை? ஏன்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தை பொய்யாவாது. அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப இது யாருடைய குழந்தை? அந்த பெண் உடனே சத்தமாக, இது என் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் முகம் கொடுத்து பேச முடியல அந்த பெண்மணிட்ட. ஏன்னா அல்லாஹ் சொன்னதை வந்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. உடனே அல்லாஹ்விடம் திரும்பிவிட்டார்கள், யா அல்லாஹ், நீ சொன்னதை நான் போய் சொன்னேன், அவள் என்னிடம் சத்தமாக என் குழந்தை என்று சொல்கிறாள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், நான் அப்போது தக்தீரில் அதுதான் எழுதியிருந்தேன், நான் எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மை, அகீம் என்று தான் எழுதியிருந்தேன். மலக்குமார்களை எழுத சொன்னேன், அவர்கள் எழுதினார்கள். எழுதும் பொழுது சில நேரங்களில் அதை திரும்ப சில நேரங்களில் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை புதுப்பிக்கும் பொழுது அந்த அகீமை திரும்ப எழுதக்கூடிய சூழ்நிலையில் மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ அகீம் அகீம் எழுத சொல்கிறாய், நாங்கள் எழுதுகிறோம் அந்த பெண்மணி உலகத்திலிருந்து ரஹீம் 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 என்று கூறிக்கொண்டிருக்கிறார், நாங்கள் என்ன செய்வது? ரஹீம் என்றால் என்ன? அல்லாஹ் கருணையாளன், கருணை கொடுப்பவன். அப்ப நான் கருணை கொடுக்காவிட்டால் அது பொய்யாகிறாதா? அகீமை அடையுங்கள், கொடுங்கள் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் சொன்னால் நாங்கள் எழுதினோம்.
அல்லாஹ்வுடைய பெயருக்கு அவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நம்ம கொஞ்சம் தளர்ந்து போய் அல்லாஹ்வுடைய பெயரை கொஞ்சம் கேட்டுன்னு சொன்னா அல்லாஹ் நம்மின் மீது லப்பை நான் இருக்கிறேன் பயப்படாதே ஏன் தளர்கிறாய் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களுடன் பேசுகிறார். நமக்கு என்னவோ அது தெரியாது. நம்ம ஆஸ்பத்திரியில சேர்த்து வந்திருப்போம், நம்ம வேற ஏதாவது குழந்தைகளை ஒரு பரீட்சையில சேர்த்து வந்திருப்போம், நல்லா பிள்ளை எழுதணும் இங்க வந்து அல்லாஹ்ட்ட கண்ணீர் விடுவோம், அவருடைய அஸ்மால் ஹுஸ்னாவை கொண்டு துஆ செய்வோம். துஆ செய்வது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த துஆவை குறித்து அல்லாஹ் மலக்குகிட்ட என்ன பேசியிருக்கான், மலக்கு அல்லாஹ்விடம் என்ன பேசியிருக்கார்கள், இதுவெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வை கூப்பிட்டு கேட்டால் மலக்குமார்கள் உடனே அந்த துஆவை எடுத்து அல்லாஹ்விடம் போய் சேர்க்கிறார்களாம். இதை கேட்கிறான், கொடுக்கலாமா வேணாமா, அவன் என்ன கேட்கிறான், குடு என்று அல்லாஹ் பதில் உரைக்கிறான். காரணம் அந்த தன்மைகளை குறித்து கேட்கும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். 99 பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை நம்ம பார்ப்போம், அது குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கும். அந்த அர்த்தத்துக்கு தோதுவாக நம்ம துஆ செஞ்சா அந்த துஆ அல்லாஹ்ட்ட பலிக்கிறது. உதாரணமா சொன்னா ஜப்பார் என்ற இந்த வார்த்தை அடக்கி வாழ்பவன் அல்லாஹ் மட்டும்தான். இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை அடக்கி ஆள்வதை போல தெரிகிறது, அப்படிதான் செய்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த காலகட்டத்துக்கு தபாக உட்கார்ந்து ஒரு 100 முறை யா ஜப்பார் யா ஜப்பார் யா ஜப்பார் என்று சொன்னால் அடக்கி ஆள்பவனை அல்லாஹ் அடக்கி ஆள்வார். நல்ல ஆட்சி உலகத்தில் அல்லாஹ் நிறுவுவார். காரணம் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று பொய்யாக. எனவே அவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். வரக்கூடிய காலத்தில் அதிகமாக திக்ர்கள் செய்வதுடன் சேர்த்து அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம் திக்ராக செய்வோம். யா சமத் யா அஹத் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தையை 100 முறை போதும். 100 முறை தூங்குவதற்கு முன்பாக இருக்கலாம், இல்லை எழுந்தவுடனாக இருக்கலாம், தஸ்பீகை பிடித்தோ இல்லை கைகள் எண்ணோ 100 முறை செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வந்து அல்லாஹ் அதனுடைய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.